வணக்கம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து அதாவது மேட்ரிக்ஸ் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் மோனாடிக் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் நார்மலாக ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு இருக்கும். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது மேட்ரிக்ஸ் அதான் சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு சாராம்சம் அப்படிங்கிறது ஒன்போல் இருந்தாலும் இந்த ஒவ்வொரு கேட்டகரிஸாக இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு தக்கனையும் அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு மூவ் பண்ணி இறை கொண்டு போகுது, பிரபஞ்சம் கொண்டு போகுது அப்படின்னா, நீங்கள் மேட்ரிக்ஸ் காண்டி இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து மோனாடிக் ட்வின் ஃப்ளேமா, இல்லை நார்மலாக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அதுக்கு தக்கன வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து இது பண்ணுறது. இப்போ மேட்ரிக்ஸ் ட்வின் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம 3D வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம்ல, இப்போ இருக்கிறதுல வந்து கர்மா லூப்புக்குள்ளே தான் நம்ம வந்து சிக்கியிருப்போம் எப்படியும், சரிங்களா? அப்புறம் அந்த ஃபேமிலி சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஆன்சிஸ்டர்ஸ் கோடு அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து ஜெனட்டிக்ஸ் மெமரிஸ் நிறையா இருக்கும். அப்புறம் கலெக்டிவ் கான்ஷியஸ், அதாவது ஒன் போல் நிறைய கான்ஷியஸ்னஸ் வந்து சேமாக ஒரு கலெக்டிவாக வந்து இருக்கும், சரிங்களா? இப்போ நார்மலாக ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆத்மா வந்து ரெண்டாக வந்து பிரதிபலித்து வந்து உங்களுக்கு வந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மேட்ரிக்ஸ் ட்வின் ஃப்ளேம் வந்து என்ன பண்ணும், மேட்ரிக்ஸ் ட்வின் ஃப்ளேமாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக இதில் வந்து ட்ரிகர் நடக்கும் உங்களுக்கு நம்ம நார்மல் ட்வின் ஃப்ளேமில். ஆனால் மேட்ரிக்ஸில் வந்து என்னென்னா, இந்த ஒரு அந்த குடும்ப ஒரு கட்டமைப்பு, இந்த கர்மா வட்டம் இதெல்லாம் இருக்குதுல்ல, இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உடைக்கும், சரிங்களா? ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய லெவல் மிஷன்ஸ் ஒர்க்காக வந்து இது வந்து நடத்தும். இந்த மேட்ரிக்ஸ் ட்வின் ஃப்ளேமில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்கள் குடும்ப கர்மாக்கள்ஸு, அப்புறம் சமூகம், அந்த மாதிரி அந்த வட்டங்கள் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங்காக போகும், சரிங்களா? ஸோ வந்து இது வந்து அப்படி இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ட்வின் ஃப்ளேம் சேனல் சிலவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பர்சனல் லவ் அப்புறம் ஹீல் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கான ஒரு பர்சனல் க்ரோத்தை எடுத்துகிட்டு தனிப்பட்ட முறையில் அவங்கள வந்து புதுப்பிச்சு கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆனால் இந்த கலெக்டிவ் மிஷன்ஸ் நடக்கிறது வந்து இந்த மேட்ரிக்ஸ் ட்வின் ஃப்ளேமில் வந்து நடக்கும். இவங்க வந்து அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சமூக ரீதியாக வந்து நிறையா ஜாயின் பண்ணி மிஷன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் குடும்ப கர்மாக்கள் எல்லாமே அழிப்பாங்க. அப்புறம் வந்து ஆன்சிஸ்டர்ஸ் லூப்ஸ் இருக்கும், அதை எல்லாமே வந்து உடைப்பாங்க. அப்புறம் பழைய காயங்கள் எடுத்து அதை ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்புறம் சிறு வயது சின்னர் சைல்டு ட்ராமாஸ் இருக்கும், அதை எடுப்பாங்க. அப்போ பாஸ்ட் லைஃப்பில் உள்ள முழு குடும்ப ஒரு இதுவே வந்து இவங்க வந்து பிரேக் பண்ணுவாங்க. அப்புறம் சமூகத்தில் உள்ள நிறையா இதுக்கும் வந்து இவங்க வந்து சேலஞ்சபிளாக நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ்லாம் இவங்க போட்டதெல்லாம் இவங்க மோஸ்ட்லி வந்து பிரேக் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் இவங்க கொஞ்சம் ப்ராசஸ் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதாவது ஃபைட், ஏன்னா நிறைய வந்து எல்லாமே நம்ம இன்பில்ட்டாக இருக்கிறதே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, யாருமே வந்து இதை வந்து மோஸ்ட்லி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. குடும்பத்திலையாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து இதை வந்து, ஏன்னா இந்த 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 கட்டமைப்பை தாண்டிய ஒரு இதாக இருக்கும் இந்த கான்செப்ட். ஸோ வந்து ஈஸியாக வந்து இந்த சமூகமோ ஒரு குடும்பமோ இதை வந்து ஏற்றுக்காது. ஸோ இவங்க வந்து அது எல்லாமே பிரேக் பண்ணிட்டு தான் இவங்க வந்து வரணும். ஸோ ரொம்ப சேலஞ்சபுளான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதனால தான் இது வந்து சாதாரண ஒரு இரட்டை சுடரோட உறவு வந்து இல்லாமல் இது வந்து குடும்ப கர்மா, அப்புறம் சமூகம் சார்ந்தது, அப்புறம் இப்போ கடந்த பிறவிகளுடைய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே இது வந்து பிரேக் பண்ணிவிட்டு இவங்க வந்து பயம் இருக்காது, இவங்களுக்கு மதம் சார்ந்து இருக்க மாட்டாங்க. சமூகத்தின் ஒரு பழைய கண்டிஷன்ஸ் எல்லாமே, மோஸ்ட்லி சிம்பிளாக சொல்லணும்னா பழைய நம்மளுக்குள்ள கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து உடைச்சிருவாங்க இவங்க, சரிங்களா? உடைச்சி இது பண்ணி
வர்றதான் வந்து இந்த மேட்ரிக்ஸோடது. இவங்களுக்கு என்ன அப்படின்னா நிறைய ஹையர் மிஷன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க உறவு வந்து ஒரு சாதாரண ஒரு காதல் உறவு மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்காது. கலெக்டிவ்ஸாக வந்து நிறைய விழிப்புணர்வு தன்மை அடையிறதுக்கு இவங்க வந்து ரொம்ப லெவல் ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தன்மை அடையிறதுக்காண்டி இவங்க நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி கர்ம வட்டம் இருக்குல்ல, அந்த வட்டத்தையே வந்து இவங்க வந்து உடைப்பாங்க. கர்மத்தை எல்லாமே வந்து உடைச்சிட்டு இவங்க வந்து பிரேக் பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போ அவங்க ட்வின் ஃப்ளேமை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே என்ன நடக்கும்னா, டிஎன்ஏ ஆக்டிவேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும், குண்டலினி அவேக்னிங் நடக்கும், ஆஸ்ட்ரல் ட்ராவல் இவங்க பண்ணுவாங்க. ஸோ நிறைய லெவல் ஆழமான அனுபவங்கள் வந்து இவங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும். இவங்களோட இது என்னென்னா, இந்த உலகத்தில் இருந்து இவங்க வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனுக்கு வந்து செல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பேசிக்கலாக நீங்கள் பார்த்தாலே இந்த இதில் இருந்து ஹையர் டைமென்ஷன் போகிறவங்களே வந்து இவங்க இந்த நிலையில் இருக்கிறவங்க யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது அது எல்லாமே இவங்க வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரியே தான் இவங்களுடைய இந்த இது வந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப வந்து கொஞ்சம் சேலஞ்சபுளாக ரொம்ப டஃபஸ்ட்டாக தான் வந்து இந்த அதாவது நார்மலோட இருக்கும் மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, நார்மல் ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறவங்க அவங்களுடைய தனி நபருக்கு மட்டும் அவங்க ஹீல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான ஒரு காதல் அனுபவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் அவங்களுக்குள்ளே வந்து இன்னர் ஹீல் பண்ணிட்டு அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் மேட்ரிக்ஸ் ட்வின் ஃப்ளேமாக வந்திருக்கிறவங்க எல்லாத்தோட கலெக்டிவ்ஸ் கர்மா பிரேக்கராக இருப்பாங்க. அந்த சிஸ்டத்தையே வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்க வந்து இருப்பாங்க. அதாவது மக்கள்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க சில விஷயங்களை. சரிங்களா? அதெல்லாம் வந்து இவங்க பண்ணுவாங்க. அதனால இவங்க வந்து இந்த சார்ந்த இருக்கிறதுக்கு வந்து ஒத்தே போகாது. வேறு அடுத்த கட்ட டைமென்ஷன்ஸ்க்கு போகிறதுக்காண்டி இவங்க பல இதை இவங்க வந்து செயல்படுத்துவாங்க. இப்போ அடுத்தது வந்து மோனாடிக் ட்வின் ஃப்ளேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ மோனாடிக் அப்படிங்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது ஒரே கோர் வேல்யூஸ் கொண்ட ஒரு ஆத்மாவாக இருக்கும் இந்த மோனா. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் அப்படிங் சொல்கிறதோட சேமாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப வலிமையான கனெக்ஷனாக இருக்கும். இவங்க வந்து பார்க்குறாங்க மோனாடிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இவங்களோட ஈகோஸ் எல்லாமே வந்து போய் யூனியனுக்கு வந்து இவங்க யூனியன் நோக்கி வந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ மேட்ரிக்ஸ் ட்வின் ஃப்ளேம் வந்து நான் என்ன சொன்னேன்னா, சமூகம், குடும்பம், கர்மா, சொசைட்டி, ப்ரோக்ராம் இது எல்லாமே வந்து பெரிய லெவல் வந்து எதிர்ப்பு தரும் உறவாகவே இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து கலெக்டிவ் கர்மாஸை வந்து ரிலீஸ் பண்ணி இந்த சிஸ்டம் இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இவங்க வந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பாப்பா வந்து என்ன நினைக்கலாம், அப்போ மோனாடிக் ட்வின் ஃப்ளேம் வந்து மேட்ரிக்ஸ் ட்வின் ஃப்ளேமாக இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால், அதாவது மேட்ரிக்ஸ் ஃபுல்லுமே மோனாடிக்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் ஃபுல்லுமே மோனாடிக்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் மோனாடிக் வந்து பெரும்பாலும் மேட்ரிக்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு வந்து மோனாடிக் வந்து இவங்களோட ப்ராசஸை வந்து இவங்க வந்து எல்லாமே கற்றுக்கிட்டே வருவாங்களா, அப்புறம் வந்து அசென்ஷன் ப்ராசஸ் நோக்கி இவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது அதிலே வந்து உங்களுக்கு இதுவும் வந்து மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு, ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஓல்டு சோலாக இருப்பாங்க. இந்த மோனாடிக்குங்கிறது ஓல்டர் சோலாக இருப்பாங்க, ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இந்த பெரிய லெவல் மிஷன்ஸ் ஒர்க்கையும் இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதான் ஆல் மேட்ரிக்ஸ் ட்வின் ஃப்ளேம் ஆர் நாட் மோனாடிக் ட்வின் ஃப்ளேம். சரிங்களா? ஆனால் பட் மோஸ்ட் மோனாடிக் ட்வின் ஃப்ளேம் நேச்சுரலி பிகம்ஸ் மேட்ரிக்ஸ் ட்வின் ஃப்ளேமாக வந்து இவங்க வந்து இருப்பாங்க. இது மேட்ரிக்ஸ்க்காக இருக்கட்டும், மோனாடிக்காக இருக்கட்டும், நார்மல் ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கான ஜேர்னி என்னென்னா, நார்மலாக உங்களுக்கு மட்டும் ஹீல் பண்ணிவிட்டு அவ்வளோவா ரொம்ப லெவல் வந்து நீங்கள் வந்து வெளி எதிர்ப்புகளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சந்திக்காமல் சொசைட்டி லெவலுக்கு வந்து நீங்கள் போகாமல் நார்மலாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா, உங்களுக்கான இண்டிவிஜுவல் ஒரு ப்ராசஸை நோக்கி இந்த ரெட்டை சுடர் பயணம் போயிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து ஹீல் ஆவீங்க, உங்களுக்கான லவ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சி நீங்கள் நார்மலாக இருந்துட்டு இந்த ஜேர்னியை வந்து நீங்கள் வந்து முடிப்பீங்க.
பட் மேட்ரிக்ஸும் போது ஒரு பெரிய லெவல் ப்ராசஸ்க்குள்ளே போய் அந்த இப்போ இந்த பூமியில் உள்ள அந்த கட்டமைப்பே வந்து இவங்க வந்து பிரேக் பண்ணிட்டு தான் வர முடியும். ஏன்னா அவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, ஒரு சுதந்திர போராட்ட வீரருக்கு வந்து எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வந்து இவங்க வந்து படுவாங்க. மோனாடிக்கும் போது அது ஏற்கனவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுலேருந்து வந்து 2 தான் வந்து அவங்க வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ நார்மலாக இவங்களுமே என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மேட்ரிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேட்ரிக்ஸ் வந்து மோனாட் ஆக முடியாது உங்களுக்கு. ஏன்னா இவங்க வந்ததே வந்து மோனாடு வந்து சேம் அந்த ஒரே இதுலேருந்து தான் அவங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு கட்டமாக இவங்க தாண்டி மேல் டைமென்ஷனுக்கு வந்து இவங்க போகிறதுக்கு வந்து க்ராஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்க்க தானே வேணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து மோனாடிக் வந்து மேட்ரிக்ஸாக மாறி இவங்களும் பலவித இன்னல்களை வந்து சந்தித்து வந்து வெளியே வரலாம். டோட்டலாக வந்து இந்த மதத்தில் அப்புறம் மொழிகள், இனம், அதான் சொல்கிறேன்ல, எல்லாத்தையும் தாண்டி அதான் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. எதுவுமே வந்து இந்த இப்போ சர்டன் ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ் எல்லாமே இவங்க வந்து இவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரலாம். அப்புறம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து சொசைட்டி வச்சுருந்துச்சுன்னா, இல்லை அதெல்லாம் வந்து மாயையான தோற்றம், இவங்களாம் வந்து வடிவமைச்சது அப்படின்னு இவங்களுக்கு நல்லா புரிஞ்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பிரேக் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஹையர் டைமென்ஷன். ஸோ அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே இவங்க பழைய கர்மாவுடைய அதெல்லாமே வந்து விடுவிச்சுட்டு வரணும். ஸோ சமுதாயத்தை நிறைய எதிர்ப்பு கிளம்பும் இவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க பீட் பண்ணி தான் இவங்க வந்து சக்ஸஸ் ஆக முடியும். உங்களுக்கு வேறு டைமென்ஷனுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு ப்ராசஸை வந்து இவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ மோனாடிக்காக இருக்கட்டும், மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு டஃபஸ்ட்டாக இருக்கும். நார்மல் இப்போ தன்னை மட்டும் பார்த்துக்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து அவ்வளோவா சேலஞ்சஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. இருக்கும், பட் பெயின் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து ஹோல் சொசைட்டி, அவங்களோட குடும்பம் பேட்டர்ன், குடும்ப கர்மாஸ், வழியாக வந்த கர்மாஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியை வந்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா சிலவங்க வந்து ரொம்ப இதாக ஃப்ரீயாக சொல்கிறாங்க, சிலவங்க ஏன் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று வந்து மேட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து மோனாடிக்காக இருக்கலாம். சரிங்களா? மேட்ரிக்ஸாக இருந்தீங்கன்னா, மோனாடிக்காக இருந்தீங்கன்னா வருஷக்கணக்காக உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னியில் வந்து நிறையா டிஃபிகல்ட்டி வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. அந்த சுற்றி உங்களுக்கு கர்மாஸ் வந்து இந்த லூப்புக்குள்ளேயே நீங்கள் வந்து வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பீட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தையே வந்து இது பண்ணணும் அப்படின்னா அது டஃப்பு தானே உங்களுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.